சார் வணக்கம். வணக்கம். வருகிற 2026 தேர்தல் ரொம்ப ஒரு பரபரப்பான சூழல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக ம். அகமுடையர்களின் அ அரசியல் பிரதிநிதித்துவம் குறித்து நீங்க தொடர்ந்து பேசிட்டு வர்றீங்க. இந்த 5 ஆண்டுகளா திமுக அரசில் ம். அகமுடையர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எம்பிசி, ம். சிலை தேவை இது போன்ற கோரிக்கைகளை திமுக எந்த அளவுக்கு செவி சாய்த்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது திமுக அப்படின்னா திராவிட கட்சி மொத்தத்துல ஆமா. திமுக, அதிமுக ம். 2மே. இந்த கட்சியினுடைய வழித்தோன்றலே பார்த்தீங்கன்னாக்க எங்க சமுதாயத்தை சேர்ந்த நடேசன் அம்மையார் தான். அதே மாரி திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கட்சிய வளர்க்கறதுல மிக பெரும்பான்மையான பங்கு வகிச்சது அகமுடைய சமுதாயம் தான். அதுல மறுக்கவே முடியாது. அதே வேளையில பார்த்தீங்கன்னாக்க, அன்றைக்கு இருந்த தலைவர்களுக்கு அகமுடைய சமுதாயத்தினுடைய செறிவும், அதனுடைய தேவையும் நல்லா தெரியும். கலைஞர் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அது சார்ந்த ஒரு தெளிவு இல்ல. அப்ப இதை யாரு செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப திமுகன்னு எடுத்துட்டோம்னாக்க, திமுகல இருக்கக்கூடிய அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் டி.ஆர். பாலு, அன்னை பொன்முடி இவங்கலாம் என்ன செஞ்சிருக்கோம்னாக்க, ஏன்னா அந்த கட்சியில அவங்க அவ்வளவு பெரிய பதவியில பொறுப்பு இருந்தாங்க, இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன செஞ்சிருக்கோம்னாக்க, அகமுடைய சமுதாயம் அவ்வளவு செறிவா தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த சமுதாயத்தினுடைய தேவை மிக முக்கியமான தேவை எம்பிசி அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டோம். ஏன்னா, சமுதாயத்துல எம்பிசிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுனாக்க, கல்வியில முன்னுக்கு வருவான். வேலைவாய்ப்புகள்ல முன்னுக்கு வருவான். பொருளாதாரம் அவனுக்கு வளரும். இந்த விஷயத்த அவங்க சிந்திக்காம, அவங்களுடைய தலைமைக்கு இத பத்தி பேசாம, சமுதாயத்துக்கு எந்த பணியுமே செய்யல அவங்க. வேணா அவங்க கூட இருக்கவங்க ஒரு 10 பேருக்கு, 20 பேருக்கு, இல்லாட்டி ஒரு 50 பேருக்கோ, ஒரு 100 பேருக்கோ, எனக்கு கிட்டத்தட்ட 1 1/2 கோடி அகமுடைய சமுதாயம். அவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு, 1 1/2 கோடி அகமுடைய சமுதாயத்துக்கான தேவைய அவங்க என்ன செய்யல? அவங்க சார்ந்த கட்சி தலைமைகிட்ட பேசல. பேசினா மட்டும்தான் சமுதாயத்திற்கான ஒரு அங்கீகாரத்த இந்த அரசியல் தலைவர்கள் குடுப்பாங்க. ஏன்னா, உங்க 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 பாஸ்ட்ட நீங்க உங்க குடும்ப தேவைய உங்க பாஸ்ட்ட என் குடும்பத்தில இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க சொன்னா தானே உங்க பாஸ்க்கு தெரியும். ம், ம், உங்களுக்கு மட்டும் தேவைய மட்டும் பயன்படுத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு ம். ஒரு சீட்டு, நீங்க ஒரு எம்பியோ, எம்எல்ஏயோ, மந்திரியோ ஏதோ வரணும். உங்க குடும்பத்தில உள்ளவங்க வரணும். ஆனா, ஒட்டுமொத்த சமுதாயம் அப்படி பின்னாடி இருக்கணும். அப்படின்னா எப்படி? நீங்க வளர்ந்ததுக்கான காரணம், உங்களுக்கு அந்த சீட்டு குடுத்ததுக்கான காரணம், அகமுடைய சமுதாயத்தில நீங்க பிறந்தீங்கங்கிறதுக்காக தான். ஆனா, அந்த சமுதாயத்தினுடைய தேவைகள நீங்க ஒருபோதும் என்ன செஞ்சதில்ல? பூர்த்தி செய்யவே இல்லையே! ம். கேட்டா உங்கள்ட்ட எனக்கு அவனுக்கு வேலை வாங்கி குடுத்தேன், இவனுக்கு வேலை வாங்கி குடுத்தேன். இது மட்டும் போதுமா? இதுதான் ஒரு சிந்தனையா? ஒரு சமுதாயம் வளர்றதுக்கு இதுதான் சிந்தனையா? 4 பேருக்கு வேலை வாங்கி குடுத்தா போதுமா? அத்தன பேர் என்ன செய்யணும்? சுபீட்சமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அறிவு சார்ந்து சிந்திச்சு, அவனுடைய தேவை இந்த எம்பிசிங்கிற ஒரு விஷயம். இந்த எம்பிசிங்கிற விஷயத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய இடஒதுக்கீடு வேணும், அது வேணும், இது வேணும் பேசுறாங்க. இடஒதுக்கீடு சார்ந்து அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இல்லாதவன் பூரா என்ன செய்றான்னாக்கா பேசிட்டு இருக்கான். இடஒதுக்கீடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு ச ஒரு 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 சமுதாயத்தில சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் தான் இந்திய அரசியல் சட்டம் நம்பர் 5லயே சொல்லப்படுது. ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு தான் என்ன செய்வாங்க அத இடஒதுக்கீடு குடுக்க முடியும். இடஒதுக்கீடுங்கிறது பெரும்பான்மையான அகமுடைய சமுதாயத்துக்கு கிடைக்காது. அதுபோக இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 18 ஜாதி இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் எம்பிசில. ம். அதுல அகமுடைய சமுதாயம் 19 ஜாதியா போச்சுனாக்கா, அழகா அவங்களுக்கு அந்த 18 ஜாதி கிட்ட தான் என்ன செய்ய போறோம்? போட்டியோட போறோம். அந்த 18 ஜாதியில உண்மைய சொல்லணும்னா, அகமுடைய சமுதாயம் அறிவார்ந்த குழந்தைகள்லாம் நல்ல அறிவார்ந்த குழந்தைகள். ஈஸியா அவங்க என்ன செய்யலாம்? போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியும். அத விட்டுட்டு 158 ஜாதி கிட்ட போய் எம்பிசில போய் நம்ம போட்டி விட்டுட்டு, நம்மளோட அறிவு சார்ந்த பிற சமூகங்கள் இருக்காங்க. அத ஏத்துக்கிறது தான் வேணும். அப்ப அவங்கள போட்டி போடுறது எளிதா? இல்ல இந்த 18 ஜாதிட்ட போட்டி போடுறதுனாங்க 18 ஜாதிட்ட போட்டி போடுறது எளிது. அப்ப நம்மளுடைய தேவை இன்னைக்கு நேத்து இல்ல. நம்மளுடைய முன்னோர்கள்ல இருந்து, நமக்கு முன்னாடி அமைப்புகள் வச்சவங்கள்ல இருந்து, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்றாங்கன்னா, எம்பிசி, எம்பிசின்னு போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு இந்த விஷயத்த இந்த அரசியல் கட்சிகள்ல அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இது செவிமடுத்தாங்கன்னாக்க கண்டிப்பா நாங்க என்ன செய்யணும்னாக்க, அவங்களுக்கு கால்ல விழுந்து கூட வேலை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ம். எங்களுக்கு வேண்டிய எங்க சமுதாயம், எங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும்னாக்க, இந்த எம்பிசிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சாலே பெட்டரா தெரியும். இப்ப இந்த எம்பிசி கோரிக்கை வந்து நீண்ட நாள்ல இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு நீங்க 15 ஆண்டுகளுக்கு மேலாக களத்துல இருக்கீங்க. ம். எம்பிசி அகமுடையர்களுக்கு வேணும்னு இடஒதுக்கீடு குறித்து பேசுறீங்க. ம். ஆனா தமிழகத்தில் ம். அகமுடையர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் பேசும்போது ஒற்றை தலைமைன்றது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. ம். ம். ஒற்றை தலைமை வேணும்னு கேட்கிறோம். ம். இருக்கக்கூடிய தலைவர்கள் ம். வந்து ஒண்ணு அதிமுக, ஒண்ணு திமுக, ஒண்ணு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. ம். ஆனா ஒற்றை தலைமை ஏன் வரவில்லை? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ம். இதுக்கு என்ன காரணமா? ஒற்றை தலைமை வராததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா,
இந்த சமுதாயத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. தெளிவான சிந்தனை, யார் வந்தாலும் பின்னாடி போயிடுறது, எவன் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடுறது. ஒருத்தர் வாட்ஸ்அப் வச்சிருந்து இருக்கிறவன ஒரு 700 பேர் 1000 பேர் சேர்த்தான்னு வச்சுங்களேன், அவன் ஒரு தலைவர் ஆயிடுறான். இப்போ இவங்களுடைய தேவை என்னவா இருக்குனாங்க, தன்னுடைய தேவையை தான் இருக்க ஒழிய தன் சமூகத்துக்கான தேவைகளை யாருமே முன்வைக்கிறது இல்லை. இப்போ அவர் தம்பி அவர் ஆதிநாராயண முடியாது மருதசேனையுடைய தலைவர், அவர் பார்த்தீங்கன்னாக்க கடந்த தேர்தலில் ஒரு பிரம்மாண்டமான, அவர் தோத்தாருங்கிறத விட அந்த இடத்துக்கு ஒரு டஃபா கொடுத்தாரு. தேர்தல் அரசியல் நேரடி நின்னாரு. அவருக்கு அந்த தேர்தல் சார்ந்து அந்த அரசியல் சார்ந்த சிந்தனைகள் தெரியும் இல்லையா? அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கடந்த எம்பி தேர்தலில் நான் ஒரு சொற்ப ஓட்டு வாங்கினாலுமே ஒரு டஃபா கொடுத்தோம். இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ளவங்களுக்கு யார் வரணும்? மக்கள் வரணும். அதை விட்டுட்டு எந்த படிப்பறிவும் இல்லாமல், இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாத, இல்லை எம்பிசினா என்னன்னு தெரியாத, இல்லை சமுதாயத்துக்கு அரசியலில் எந்த எந்த விதாச்சாரத்தில் நமக்கு தேவைகள் இருக்கு, இந்த எந்த விஷயமே தெரியாமல் எந்த அரசியல்வாதி நம்ம கூட போனால் கொஞ்சம் காசு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களை புறந்தள்ளிட்டு என்ன செய்யறாங்க இந்த சமூகம்? ஒரு 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 அதாவது ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்காருனாக்கா, ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய வல்லமை வேணும். அட்லீஸ்ட் ஒரு எஸ்பிகிட்ட உட்காந்து பேசக்கூடிய ஒரு திறமை வேணும், தைரியம் வேணும். ஒரு எஸ்ஐட்ட கூட உட்காந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவெல்லாம் வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு நான் தலைவர் சொல்லலாம் அதையும் கேட்டுட்டு பின்னாடி தர்றாங்க இல்லையா? திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமுதாயத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, யார் வந்தாலும் அவனை குறை சொல்றது. குறை சொல்றதா நேருக்கு நேராக குறை சொல்லு, எப்பா நீ பண்ணுறது தப்புன்ட்டு. பொது வழியில் என்ன செய்யாதவனை குறை சொல்லாத. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கேட்டீங்க இந்த திமுக அகமுடைய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கான்ட்டு. நாங்கள் 2016 அகில இந்திய மாதத்துக்கு ஒரு 15,000 பேர் தாட்டி சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமான கோரிக்கை எம்பிசி, ரெண்டாவது கோரிக்கை சென்னையிலையும் அதே மாதிரி சிவகங்கையிலையும் செலவு வேணும்னு சொல்லிட்டு. இது சம்பந்தமாக அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களையும் பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் மருதுபாண்டியர் ஃபோட்டோ வச்சு, அது எங்களுடைய முயற்சியில் தான், அகில இந்திய மாதம் முயற்சியில் ஃபோட்டோ வச்சு முதல்ல அவர் சாமி கும்பிட்டாரு. மருதுபாண்டியுடைய குரு பூஜை அங்கே வச்சு சிறப்பாக பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி அவர் மணியண்ணன் தமிழ் சூரியன் அவருடைய தலைமையில் சிவகங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம், அதில் எல்லா அமைப்புகளும் வந்து கலந்துட்டாங்க. அதனுடைய வெற்றியாகவும் சிவகங்கையில் அவங்க நினைச்சிருக்காங்க மருதுபாண்டியருக்கு ஒரு சிலை அமைச்சிட்டு இருக்காங்க. அதேமாரி சென்னையிலையும் பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கையான மருதுபாண்டிக்கு சிலை வைக்குங்கிறதையும் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் ஒரு அரசியல் நடந்திருக்கு. ஏன்னா மருதுபாண்டியருக்கு செலை வைக்கும் போது இந்த அகமுடைய சமுதாயத்தில் அந்த திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தலைமையிட்ட எங்க சமுதாயத்தை சேர்ந்த இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இந்த மாதிரி ராஜா அலங்காரத்தில் மன்னர்கள் தானே அவங்க, அந்த மன்னருக்கான அதே அலங்காரத்தோட அவங்க செலவு வைக்கணும்னு யார் சொல்லியிருக்கணும்னாக்கா இந்த அந்த கட்சியில கூடிய கட்சியினுடைய நம்ம சாதியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. இல்லை, இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி போராடுறான். அந்த போராட்டம் கூட யாருக்கு போய் சேர மாட்டேங்குது? மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட போய் சேருதோ இல்லையோ, அரசாங்கத்தையும் அந்த தலைமை இனிமே சேர மாட்டேங்குது. அது சேர வைக்கிறது யார் சேர வைக்கணும்? பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு பதவி வாங்கிட்டு குடும்பத்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்கள அதை செஞ்சிருக்கணும், செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதை செஞ்சா மட்டும்தான் மருதுபாண்டிக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். காரணம், மருதுபாண்டியர்கள் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கு சிவகங்கைக்கு வரலாறு கிடையாது. அன்னைக்கு அவர் தம்பி ஆதிநாராயண முடியார் அவர் பேசுனதுக்கு ஒருத்தர் ஏதோ தத்து புத்துன்னு அவரை தவறாக பேசியிருந்தார். நேருக்கு நேராக அவரை உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. மருதுபாண்டியர்கள்னாக்க அங்கே என்ன கிடையாது, சிவகங்கைக்கு வரலாறு கிடையாது. ஒத்துக்கிறோம், மருதுபாண்டியருக்கு மன்னராக முடிசூட்ட காரணமாக இருந்தவங்க வேலுநாச்சியார் தான். அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், நன்றி கடனாக இருக்கோம். ஆனால் அந்த வேலுநாச்சியாரை காப்பாற்றி அந்த சிவகங்கைங்கிற அந்த சமஸ்தானத்தை காப்பாற்றினது யாரு? மாமன்னர் மருதுபாண்டியர்கள் தானே. ஏன்டா மாமன்னன் சொல்றீங்க? அவர் சாதாரண சமஸ்தானத்தோட அரசன் சொல்றீங்க. மாமன்னன் சொல்றதுக்கான காரணம் தெரியுமா? முதல்ல வெள்ளைக்காரனை எதிர்த்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கப்பம் கட்டுறதுக்கு முடியாது, நீ யாரா வெளிநாட்டுக்காரன் வந்து கப்பம் கேட்குற, நாங்கள் சுல்தான் கப்பம் கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு முதல்ல எதிர்த்தவர் பார்த்தீங்கன்னாக்க பூலித்தேவன் தான். அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும்.
ஆனா அதன் பிறகு 72 பாளையங்களையும் ஒருங்கிணைச்சு வெள்ளைக்காரனால நாடு இழந்த இந்த பாளையங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சங்கத்தை உருவாக்கி நீ இழந்த அந்த நாட்டை புறாத்தி நான் மீட்டு தரேன்டா அப்படின்னு ஜம்பு தீபகற்ப பிரகடனத்துக்கு மூலம் ஒரு பிரகடனம் பண்ணி வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லா மன்னர்களுக்கும் மன்னர் மாமன்னர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த எவனுமே சொல்லல, மாமன்னர் மருதுமணியை தவிர. அப்படிங்களா அவரை மாமன்னன் சொல்றது தகுதியான ஒரு வார்த்தை அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பேர் தெரிலன்னு அவர் ஆதிநாராயணன் பேசுனதுக்கு பேசியிருந்தாரு. அதுக்கு நேர் நான் பேசணுமாங்கிறது தெரியல. இல்லை, இவ்வளவு வரலாற்று பெருமைகள் கொண்ட மருது சகோதரர்கள் குறித்து சிவகங்கையில் சிலை வைக்கும்போது ஏதோ அங்கே சிலை வைக்கிறதுல ஏதோ வர்ணப்பூச்சில் ஏதோ முரண்பாடு இருக்கிறதா? இப்போ கூட சமீபத்தில் ஒரு சலசலப்பும் விவாதமும் வந்துச்சு. அது என்ன? அது மருது பாண்டியர்களை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பார்த்தீங்கன்னா கடவுளாக தான் பார்க்குது. அப்படின்னா அவங்களுடைய சிலை நிறுவப்பட்ட இடத்த வந்து மேலே உள்ள கோபுரத்தை அது கோவில் கலசம் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அவர் நம்ம யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆமா, பெரிய கருப்பன் மாவட்ட செயலாளர். ஆமா. ஆனா அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் வெற்றி வாகை சொல்லிட்டு இருக்காருனாக்கா அது அகமுடைய சமுதாய மக்களுடைய ஒத்துழைப்போடையும் முழுக்க அகமுடைய சமுதாய மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு பண்றாங்க. அது அந்த இடத்துல என்ன நடந்துச்சுமே யூகிக்க முடியல. இன்னொரு விஷயம் இல்லை, சிவகங்கையை பொறுத்தவரை மருது பாண்டியருடைய புகழையும் மருது பாண்டியர் மன்னர்கள் என்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் வெள்ளைக்காரன்ட்டிருந்து மருது பாண்டியர்கள் நாட்டை மீட்டெடுத்து அவங்க அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளைக்காரனை மருது பாண்டியரை வெள்ளைக்காரன்ட்ட காட்டி கொடுத்து அந்த முத்துக்குடுவனானுடைய பங்காளிகள் மீண்டும் அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. இப்போ வெள்ளைக்காரனுடைய அடிமையாகத்தான் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அப்போ அவங்க வெள்ளைக்காரன் இருக்கிற வரைக்கும் மருது பாண்டியரை போல முடியாது. அது சரி ரைட்டு, அவங்க ஆட்சி பண்ணுறதுக்காக பண்ணாங்க. வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போன பின்னாடி மருது பாண்டிய புகழை பேசுறதுக்கும் மருது பாண்டிய புகழை மழுங்கடிக்கிறதுக்கும் காரணம் என்னங்கிறது தெரியல. இந்த ஜாதி வன்மங்கிறது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். சரியா? அதாவது ரஜினிகாந்த் ஆகமுடைய சமுதாயத்தினுடைய தலைவர் தான். ஆனால் ஜாதி பிரிவினையை ஜாதி வன்மத்தை வன்மையை நான் எதிர்க்கிறேன். நான் ஜாதி இல்லாத ஒரு தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருந்துச்சுனாக்கா தமிழ்நாட்டை தமிழ் ஆள்வான். ஆமாம், தமிழ்நாட்டை எந்த தீய சக்தியாலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அது மருதீஸ்வரர்களும் அந்த போராட்டத்தில் வெள்ளைக்காரனுக்கு சண்டை போட்டதில் தனிப்பட்ட அகமுடைய சமுதாயத்துக்காக அவங்க சண்டை போடலை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காகவும் ஒட்டுமொத்த இன மக்களுக்காக, அது முஸ்லீம் பார்க்கல, கிறிஸ்டின் பார்க்கல, எந்த ஜாதி ஜதின்னு பார்க்காம ஒரு தன்னலம் இல்லாமல் ஒரு மன்னராக நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய மன்னராக இருந்து அவங்க போராடினாங்க. நாங்களும் அப்படித்தான் இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனால் எங்கள் சமுதாயத்திற்கு இந்த அரசியல் சூழ்ச்சியினால கிடைக்க முடியாத சில சலுகைகள், அது படிப்பு சலுகையாக இருக்கட்டும், அல்லது வேலைவாய்ப்பு சலுகையாக இருக்கட்டும், இல்லை அரசியல் வரக்கூடிய இடஒதுக்கீடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இல்லாமல் போகிறதுக்காகத்தான் நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கோம். தனிப்பட்டு ரஜினிகாந்த் ஆக முடியாதா, என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு, என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சுபீட்சமாக நான் இருக்கேன். நான் இது சமுதாயத்தை வச்சு தான் சம்பாதிக்கணும், சமுதாயத்தை வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காரணம், கடந்த எலெக்ஷனில் எனக்கு சொந்தமான சொத்தெல்லாம் விற்றுருக்கேன். நான் விற்றுத்தான் எலெக்ஷன் இருக்கேன். நான் மக்கள் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டும், அதை பற்றி கவலையும் இல்லை. அது மாதிரி இந்த சமுதாயத்தில் இன்னொரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. இவங்க போட்டி போடுற இடமே வேற. இவங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறது, அவங்க இவங்கள பற்றி குறை சொல்கிறது. குறை சொல்கிறதாக இருந்துச்சுனாக்கா நேருக்கு நேராக தம்பி நீங்கள் பண்ணுறது தப்பு, அண்ணே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு கண்டிக்கணும், பேசணும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு பொது வழியில் நினைச்சக்கூடாது. நம் சமுதாயத்தில் உள்ள தேவைகளையே விமர்சனம் பண்ணுறதும் அது 100% தப்பு. அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த சமுதாயம் என்ன செய்யும், வளரும். அந்த விஷயம், அந்த எஜுகேட் பண்ணக்கூடிய நாலேஜ் இந்த யார்ட்டையும் வரல. இப்போ வருத்தமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி உருவாகுது. தென் மாவட்ட அகமுடையர்கள், வட மாவட்ட அகமுடையர்கள் அப்படின்ற ஒரு இணைப்பு பாலமாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக அரசியல்ல இணைப்பு பேச்சும் இணைப்பு பாலமாக இருந்தது ஆதிநாராயணன் அவர்கள்,
ரஜினிகாந்த், அகமுடையார் அவர்கள்னு சொல்லலை. நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லுவேன். ம், ம், இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டம் நடந்துச்சு ம். தஞ்சாவூர்ல. ம். அப்ப புல்லட் சுரேஷ் என்பவர் வந்து பேசுறாரு. ம். அவர் பேசும்போது புதிய நீதி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுறாரு. ம். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. ம். தென் மாவட்டத்தினுடைய அரசியல் சூழலை புரிந்து கொண்டுதான் புல்லட் சுரேஷ் இப்படி ஒரு பேச்சு பேசினாரா? ம். வட மாவட்ட அரசியல் சூழல் என்ன, தென் மாவட்ட அரசியல் சூழல் என்ன, இந்த களச்சூழல் என்னன்றதை புரியாம பேசிட்டாரோன்னு எனக்கு ஒரு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது புல்லட் சுரேஷ் அகமுடையார் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் அவர். இல்ல அதுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்குமே அதுல அவரு எந்த அகமுடைய கருத்து. சமுதாயத்திற்காக அவர் இருக்கக்கூடிய சித்தூர் பகுதியில் மருதுமனை இருக்கு. ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி அரசாங்கத்தை இடத்த வாங்கி அரசு செலவுலேயே அது நிதியை வாங்கி பிரம்மாண்ட அளவில் மருதுமனையை செலவழிச்சிருக்காரு. அவருக்கு வந்து நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயம் தலை வணங்குறதுக்கு தயாராக இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா, நிச்சயமா. ஆனால் அவரை இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் துஷ்பிரயோகம் பண்றாங்க. அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தெரியாம அந்த விஷயங்களை பேச சொல்றாங்க, பேசிட்டு போயிட்டாரு. மற்றபடி அவருக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியுமா தெரியாதுங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும். தென் மாவட்டத்தோட அரசியல் அவருக்கு கடுகளோட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் மாவட்டத்தினுடைய அரசியலை பற்றி அவரை மதுசேனை தலைவர் ஆதிநாராயண கேளுங்க, புட்டு வைப்பார். தமிழ்நாட்டுடைய அரசியலே அவர் புட்டு வைப்பார். அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கு. அது மாதிரி தம்பி மணியனை தமிழ்ச்சூரியன் அவர்கிட்ட கேட்டாலும் புட்டு வைப்பார். ரஜினிகாந்த் அவர்கிட்ட கேட்டாலும் புட்டு வைப்போம். அதை விட்டுட்டு ஒரு சில பேர் இருக்காங்க, அது இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். நம்மளும் பாவம் பாவம்னு விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லை. சமுதாயம் சார்ந்து ஒரு தேடல் அப்படின்ட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர் சுற்றுறாங்க. ரைட், ஓகே, ரைட். ஆனால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேலை குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்குறதுக்கும் வழி இல்லாமல் சரக்கு வாங்கி கொடுத்தான ஒரு பேச்சு, சரக்கு வாங்கி கொடுக்காட்டி ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை பார்த்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாதிக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றி தர்றாரு. அது யாரை சொல்லுன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க அவர் நம்ம திருமாரஞ்சி கூட பார்த்தீங்கன்னாக்க விளக்க மாற்ற கொண்டு அடிப்பின்னாரு. அது கூட நான் என்ன சொன்னேன், திருமாரஞ்சிட்ட தம்பி தப்பு தம்பி நீங்கள் அது எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவர் சொன்னார், இவர் தான் உங்களுக்கு சமுதாயத்துக்கு பெரிய இழுக்குன்னாரு. அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம், அடுத்த சமுதாயத்துக்காரர் நம்ம சமுதாயத்தை திட்டாருன்னு நினைச்சோம். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இந்த சமுதாயத்தை புறாத்தையும் கெடுத்து குட்டி சாகிக்கிட்டு இவரை பற்றி அவர்கிட்டையும் அவரை பற்றி இவர்கிட்டையும் ஒரு சிண்டு மூட்டுற வேலையை கேவலம் 1000-2000 காசுக்காகவும் வாங்கி கொடுக்குற தண்ணிக்காகவும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு யார் வர்றாங்கன்னாக்க அவர் அன்பு சோழர் புல்லட் சுரேஷ் என்ன செய்யறாருனாக்க வர்றாரு. தென்மாவட்ட அரசியலை பற்றி தெரியாமல் பேசிட்டு போயிடுறாரு. அது அவருடைய தவறா இல்லை அவரை அனுப்பிவிட்டவங்கள தவறான்னு தெரியல. அடுத்து அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, வட மாவட்டம் தென் மாவட்டம் சொன்னீங்க. இன்னைக்கு வட மாவட்டம் தென் மாவட்டம்னு பிரிக்காத, இந்த டெல்டா இருக்கு, கொங்குமண்டலம் இருக்கு, எல்லாமே 153 பட்டங்கள் இருக்கக்கூடியவங்க நம்மளாம் அகமுடியலான்ட்டு என்னைக்கே ஒன்று சேர்த்து அகமுடியுங்க அந்த 153 படத்தை தூக்கி வீசிட்டு தமிழ்நாட்டில் முதல் அகமுடியன்டான்னு எல்லாரும் சொல்ல வச்சது ரஜினிகாந்த் அகமுடியார்னு ஒவ்வொரு அகமுடியும் நல்லா தெரியும். அதற்கு பின்னாடி ரஜினிகாந்த் அகமுடியார் போட்டு கொடுத்த ரோட்டில் இல்லை அவர் உழுது வச்ச இடத்துல மற்ற எல்லா அமைப்புகளும் வந்து அழகா பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை, குறிப்பாக மருதுசேனெலாம் அழகா பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை. யாரு கூப்பிட்டாலும் பின்னாடி போனான்னு இந்த சமுதாயம் நிறுத்துச்சு. வரவேன் பிறகு முன்னாடி போகிறனால அவருக்கு ஒரு பின்னடைவு. யார்கிட்ட தான் தப்பு இல்லை, ரஜினிகாந்த் அவருடைய தப்பு இல்லையா, ஆதிநாராயண தப்பு இல்லையா, இல்லை புல்லட் சுரேஷ் தப்பு இல்லையா, இல்லை சிபிஐ தப்பு இல்லையா? 100% பியூர் கோல்டில் 24 கேரட் இருக்கிற கோல்டில் ஒரு முடியை கூட செய்ய முடியாது. அதில் செம்பு வெள்ளியில் கலந்ததான் செய்ய முடியும். அப்படின்னால எதுக்கு எடுத்தாலும் நம் சமுதாயத்தில் உள்ள தலைவர்களை பொது வழியில் குறை சொல்கிறத விடணும். என்ன செய்யணும்னாக்க தப்பு பண்ணாக்க நேர்கால தைரியமாக பேசு, உன் சொந்தக்காரன் உன் ஜாதிக்காரன் தானே, அப்படி பேசி என்னைக்கு இந்த சமுதாயம் வருதோ, நீங்கள் கேட்டீங்கன்னா ஒட்டத்தலைமை, அப்போ தான் அந்த ஒட்டத்தலைமை வரும். விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கணும்னு என்ன செய்யணும், போல குறை சொல்கிறது, அடுத்த குறை சொல்கிறத பொது வழியில் குறை சொல்கிறத விட்டுவிட்டு நேராக உங்களுக்கு தப்புன்னு தெரியல நேராக கூப்பிட்டு பேசுங்க. அதை விட்டுவிட்டு நம்ம ஜாதிக்காரன்ட்ட ஒரு விஷயம் புரியல, யார்கிட்ட போட்டி விடுங்கிறதே உங்களுக்கு தெரியல, சொந்த ஜாதிக்காரன்ட்டே போட்டி விட்டுட்டுனா என்னைக்கிடா நீங்கள் மற்ற ஜாதிக்காரனை வெல்ல முடியும்? அதே ஒற்றத்தலைமை வரணும்னாக்கா முதல்ல இந்த சமுதாயத்தில் உள்ள நான் தான் தலைவர், நான் தான் அவன் வாட்ஸ்அப் தலைவர் நான் கூட இருந்து போட்டோம், இல்லை ஃபேஸ்புக் தலைவர் நான் கூட இருந்து போட்டோம், முதல்ல புரிதல் வேணும்.
அடுத்து இந்த எலெக்ஷனுக்காக என்ன செய்யக்கூடாது, டேய் பிச்சைக்காரனடா அகமுடி சமுதாயம், இந்த எலெக்ஷன் வந்துச்சுனாக்க உடனே பிச்சைக்கார, நீ என்னைக்கு உன்னுடைய தகுதியை புரிஞ்சு இந்த 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 தேர்தல் நிற்கும் போதோ இந்த அரசியல்வாதிகள் ஒன்றை நோக்கி வர வைக்கிறியோ அன்னைக்கு தானே அவன் சமுதாயம் முன்னேறும். அதை விட்டுவிட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியே அப்படியே வால் பிடிச்சி தர்ற பத்தியா, அவன் 1000 கொடுக்க மாட்டானா, இவன் 1 லட்சம் கொடுக்க மாட்டாங்கன்னு என்னைக்கு அதை விட்டு வெளியில வரீங்களோ அன்னைக்கு தான் சமுதாயம் முன்னேறும். இப்ப நீங்க அகமுடைய தலைவர்களை தென் மாவட்டத்தில் குறை சொல்வதை விடுங்க, நான் எல்லாரும் ஒரு ஒற்றை தலைமையா இருக்கணும், அணிதிரளணும் அப்படின்னு ஆமா, உங்களுடைய பேச்சா இருக்கு. இப்ப நான் என்ன, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள் தென் மாவட்ட அகமுடையர்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக அரசியலில் ஒரு வியூகம் அமைப்பதற்காகத்தான் தஞ்சாவூரில் ஏசிஎஸ் அவர்கள் புதிய நீதி கட்சி, அதாவது அந்த ஏசிஎஸ் அண்ணன் மேல நல்ல மரியாதை இருக்கு. இதே வட மாவட்டத்தில் உள்ள அகமுடையர்கள் போய் கேட்டு பாருங்க, ஒருத்தண்டையும் 10 வட்டி 15 வட்டிக்கெல்லாம் வந்து இவர் பின்னாடி போய் தெருவு நிற்கிறாங்க. என்கிட்ட சொன்ன வார்த்தை, எப்படி வட மாவட்டத்தை அகமுடையாரை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி தென் மாவட்டத்தை அகமுடையாரை அவரை சீவதி மூலயமா ஏமாத்தான்னு பிளான் பண்றாங்க. ஒரு காலம் நடக்காது. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அகமுடையாரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மாநில அமைப்பு செயலாளர் தரேன்ட்டு அவர் கைப்பட எழுதி கொடுத்து உங்களை நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி நம்மளை அவரை நம்பி ஏர்போர்ட்ல இறங்கும்போது அவர் ஃபோன் பண்ண, என்ன எங்கே இருக்கீன்ட்டு, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் மீட்டிங் போட்டுருங்க, நான் எடப்பாடிட்ட அதை காட்டணும், நம்ம சமுதாயத்தில் பேர் இருக்காங்க காட்டணும்ட்டு அவர் பேச்சை கேட்டுட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி காலையில் ஒரு 1500 ராமநாதபுரம் மாவட்டத்தில், வெளியூரில் இருந்தால ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள இருந்து ஒரு 1200 பேரை கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டோம். என்ன செஞ்சார், எடப்பாடி நீங்களே பேசுங்கன்னு பேச வச்சார். என்ன செஞ்சுருக்கணும், இவர் சீட் வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அவர் ஸ்ரீபதியை ஏமாத்துறாரு. அவர் ஸ்ரீபதி எந்த நோக்கத்துக்கு பண்ணாரோ தெரியல. ஆனால் என்ன, சமுதாயத்தில் நான் ஆப் வெளியிடுறேன், புல்லட் ரேஸுக்கு நான் விழா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பேசி 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 அந்த இடத்த எவ்வளோ பேரை கூட்டினா நினைக்கிறீங்க? ஒரு 300 பேர், ஒரு 500 பேர். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆளை கூட்டிகிட்டு வந்து ஒரு 500 பேரை கூட்டினாக்க அரசியல்வாதி உன்னை எப்படி மதிப்பேன், இந்த சமுதாயத்தை எப்படி மதிப்பேன்? இதையும் பண்ண, நல்லபடியாக பண்ணு. நீ தனிப்பட்ட ஒருத்தன் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, தனிப்பட்ட ஒருத்தன் சீட்டு வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்தினா இல்ல, ஆப் ஒரு நல்ல விஷயம் தானே. இது எப்படி அசிங்கம்னு சொல்றீங்க? நீங்களே சொன்னீங்க இந்த ஆப்புக்குள்ள உள்ள போக முடியலன்னு. நீங்க ஆமா நிறைய விஷயங்கள் லாக் ஆயிருக்கு. ஆமா, அதாவது என்ன தெளிவு வேணும்னு சொல்றீங்க? தெளிவு வேணும். அகமுடையது ஆப் பண்றது ரைட், சந்தோஷம். அது ஆப் ஆயிடக்கூடாது. அப்படி சமயத்துக்கு ஒரு ஆப்படி சமயம் ஆயிடக்கூடாது இல்லையா? அது ஒரு கேலி கூத்தாயிடக்கூடாது. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்னைக்கு முகநூலில் மிகப்பெரிய அளவு இது. உடனே ரஜினிகாந்த் அவனுடைய கூப்பிடல, அதனால ஆதிநாராயணனை கூப்பிடல, அதனால பேசணும். உண்மையே சொல்ல போனா தகுதியானவங்களை கூப்பிடணும். நானும் எம்பி தேர்தலை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவர் ஆதிநாராயணனும் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் ஒரு பெரும்பான்மையான வாக்கு வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்டு நபர்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தென் மாவட்டத்து அரசியலில் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு எந்த விதமான சுயநலம் இல்லாமல் சமுதாயத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் அரசியல் பேசும்போது புரிஞ்சிருக்கோம். ஆதிநாராயணன் ஆக முடியாரோ ரஜினிகாந்த் ஆக முடியாரோ அந்த இடத்துக்கு வந்தாக்க நமக்கு டம்மி ஆயிரும் நினச்சின்னா நீ என்ன வந்து சமுதாயத்துக்கு தலைவருங்கிற? சரியான சமுதாய தலைவராக இருந்தீங்கன்னா இருந்திருக்கணும். அதை நீ செஞ்சுருக்கணும்ல. நீ வரும்போது ஆதிநாராயணன் வரக்கூடாது, ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு நினச்சின்னா நீ என்ன சமுதாயத்துக்கு நீ செஞ்சிட போற? நீ உனக்கு என்ன வந்து தென் மாவட்டத்தோட அரசியல் பற்றி உனக்கு தெரியும்? ஒன்றும் இல்லை. இந்த ஏசிஎஸ் இருக்காரு, வஉசிக்கு வந்து செலவிக்கிறாரு. இந்த ஏசிஎஸ் கட்சியில் அகமுடி மட்டும்தான் இருக்கானா? ஒட்டுமொத்த டாமினேஷன் பூரா யாரு? வெள்ளாளர் சமுதாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை கொண்டு வச்சு அகமுடி சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து சமுதாயத்து தலைவராக இந்த கட்சிக்கே வந்து அகமுடி சமுதாயத்துக்கான கட்சி அப்படின்னு நீங்க பேச முடியும்? அப்படின்னா அகமுடி சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீ அத்தனை ஸ்கூல் வச்சிருக்க, அத்தனை காலேஜ் வச்சிருக்க, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வச்சிருக்க. என் சமுதாயத்தில் ஒரு பிள்ளைக்கு, தகுதியான ஒரு பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்து சொல்லு முடியலையே. இல்லை ஒரு ஏன் நான் ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன், ஒரு 1 லட்ச ரூபா குறைச்சிக்கிட்டேன்னு சொல்லு செஞ்சிருக்கியா? இல்லை ஒரு பையனோட ஃபீஸை வாங்கி நீ இருக்கிற அந்த ஆரணி பகுதியிலையோ இல்லாட்டி தென் மாவட்டத்திலையோ ஒரு இடத்த வாங்கி நீ மருத்துவமனை செலவு வச்சுக்கலாம்ல? எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் ஆம்படி சமுதாயம் உனக்கு தெரியுமோ? ஆம்படி சமுதாயத்துக்கு நீ ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்த ஆம்படி சமுதாயத்துக்கு ஏசிஎஸ் ஒரு காலத்துக்கு நினைச்ச முடியாது, தலைவனா வர முடியாது.
குள்ளநெறி கூட்டத்துக்கு வேணா தலைவனா வரலாம், அகமுடைய சமுதாய தலைவர் வர முடியாது. அது இது தென் மாவட்டத்துல பெரும்பான்மையுடைய குரலாகத்தான் இப்ப நீங்க பேசுற குரல் இருக்கு. 100%. ஆமா, ஆமா. இப்ப அவர் அன்னைக்கு அவர் தம்பி ராஜ்குமார் அகமுடைய எல்லாம் போயிட்டு என்னென்ன போட்டுட்டு அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னு சொல்லி பேசி போயிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்க, நல்லவனா இருந்தீங்கன்னா எல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 2014 நான் ஒரு பெருசா ஒரு சென்னையில ஒரு இது போடுறேன், நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன், நான் ஒரு பெரிய விழிப்புணர்வு பேரணி நடத்துறேன். நான் அந்த பேரணிக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து நம்ம பொதுச்செயலாளர் கையில 1,00,000 கொடுத்து நானும் வந்துடுறேன், ஊரோட என் கொடியை கட்டுங்க, என் பேனரை வைங்க. அடுத்த நிமிஷமே ஆத்தா நாங்க என்ன செய்யறோம், எங்க சமுதாயத்துக்காக கூட்டம் போடுறோம்ல, உங்களுக்காக போடலன்னு இந்த 5 கையில அவர் பொதுச்செயலாளர் கொண்டு போய் காசு கொடுத்துட்டாரு. நாங்க அகமுடைய சமுதாய கொடியை கட்டி என்ன சொன்னாங்க, மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடத்தணும். காசை கொடுத்தா சமுதாயத்தில் உள்ள பிச்சைக்காரனாக வாங்கலாம், அகமுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களை வாங்க முடியாதனால. இப்ப இப்ப நீங்க இவ்வளவு தூரத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால இந்த மக்களில் இருந்து ஒரு கேள்வி. அகமுடையர் சமூகம் பொது உடைமை இயக்கத்திலும் திராவிட கழகம், அதாவது பூர்வ திராவிட இயக்க சிந்தனையிலுமே ஊறி போன சமூகம். அது கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இந்த அகமுடையர்கள் பொது உடைமை இயக்கங்களிலும் திராவிட சித்தாந்தத்திலையும் ஊறி போனவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன் தளத்துல நம்ம நிறுத்தணும், அகமுடையர்களுக்கான பிரதித்துவப்படுத்தி இந்த சமூகத்தை அரசியல் படுத்தணும், ஒரு சாதியாக திரட்டணும்னு நீங்க திட்டமிடுறீங்க. இது நடக்குமா? அதாவதுங்க, வட மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டேன். அது சமயம் பார்த்தீங்கன்னாங்க பிஜேபியில் ஒரு மாநில பொறுப்பு நான் இருந்தேன். அப்போ அவங்க எல்லாரும் கேட்டாங்க, நாங்கள்லாம் வந்து எங்கள் ரத்தத்திலேயே வந்து திமுக ஊறி போச்சு, எங்கள் உடம்புல ஓடுறது ஓர ரத்தம் தான் திமுக ரத்தம்னாங்க. அப்போ நான் கேட்ட கேள்வி இதுதான், இல்லாத திராவிட ரத்தம் ஓடுதுன்னா அசிங்கம் அது. இதுக்காக நான் வந்து திராவிட கட்சியை நான் வெறுக்கலை. நான் சொல்ல வேண்டியது, உன் சமுதாயத்துக்கு என்ன தேவை, அது திராவிட கட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா பிஜேபியாக இருக்கட்டும், என்னது வேற எந்த கட்சியாக இருக்கட்டும், உன் சமுதாயத்துக்கு என்ன தேவை, அந்த சமுதாயத்தினுடைய ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா, அதை நோக்கி போ. இருக்கிற அத்தனை சமுதாயம் அப்படித்தான் போகிறான். அதனால அந்த சமுதாயம் போகிற வளருது, உன் சமுதாயம் பின்னாடி போயிட்டே இருக்க. நீ சொல்ற உன் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால இப்போ வாழ முடியுது உன்னால. அதுக்கு என்ன காரணம், நீ தேவையில்லாத இல்லாத ஒரு சித்தாந்தத்தை பேசிட்டு இருக்க. நீ இந்து அகமுடையர்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவங்களே அவங்களை ஜாதி சேனல்லேருந்து என்ன இந்து அகமுடையன்னு வாங்கி வச்சிருப்பாங்க, வேற அகமுடையன்னு வாங்கி வச்சிருப்பாங்களா? அப்படின்னால என்னையை பொறுத்தவரை நாடு நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய அகமுடைய சமுதாயம் நல்லா இருக்கணும். எல்லா சமுதாயம் நல்லா இருக்கான், எல்லா சமுதாயம் சுபீசமா இருக்கான், அகமுடைய சமுதாயம் பின்னாடி போயிட்டே இருக்கான்னா முதல்ல எப்பா இளைஞர்கள்லாம் நீங்க என்னை திட்டினாலும் மரணம் தம்பிங்களா, முதல்ல இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி நீங்க அலையிறதை விட்டுவிட்டு அரசியல்வாதிகள் உங்க பின்னாடி வர வைங்க. உங்களுக்காக, இளைஞர்களுக்காக இந்த சமுதாயம் நாங்க போராடுற அளவுக்கு நீங்க இறங்கி போராடுறதுக்கு வர மாட்டீங்க. ஆனால் என்ன செய்யலாம், நீங்க தார்மீக அடிப்படையில் இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி போகாம அரசியல் உங்க பின்னாடி வர வைங்க. என்னைக்கு அப்படி வர வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த சமுதாயத்துக்கு விடிகாலம் மறக்கும். அதுக்கடுத்து இந்த தலைவர் 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 சொல்றோம் இல்லையா, அந்த தலைவர்கள் என்ன செய்யுங்க, தலைவர்களை நீங்க உருவாக்குங்க, தேடி போகாதீங்க, நீங்க உருவாக்குங்க தலைவர்களை. எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் சரியா இருப்பான், நமக்கு பிரச்சனைக்கு எவன் வருவான், இதெல்லாம் யோசிங்க. அதை விட்டுட்டு எலெக்ஷனுக்கு மட்டும் ஒரு கூட்டத்தை போடுறாங்க இல்லையா, அவங்க புறந்தள்ளுங்க. எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை வந்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இருங்க நீங்க. சரியா? இந்த அரசியல் தலைவர்கள்ட்டையும், அரசியல் தலைவர்களோட ஜாதி சங்க தலைவர்கிட்டையும் கேட்கிறாங்க, அரசியலுக்கு வந்தால் தான் சமுதாயத்தை ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, கரெக்டு தான். அது அதுக்காக சாதி எந்த சூழ்நிலை என்ன செய்யாதீங்க, எவங்கிட்டையும் அடமான சாதிங்க. ஆமா, உங்களை யாராவது ஒருத்தர் தலைவராக வர்றதா இருந்துச்சுனாக்க அதுக்கு நம்முடைய பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படித்தான் சிவகங்கையில தம்பி மணிகண்டன் தமிழ்ச்சூரியன் போட்ட கூட்டத்துக்கு ரஜினிகாந்த் நாகமுடியார் கூட நின்று எல்லா ஒத்துழைப்பு கொடுத்தான். இனிமேலும் அது மாதிரி சமுதாயத்துக்குன்னு ஒருத்தர் நின்றாருனாக்க அவருக்கு என்ன செய்யறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா அகில இந்திய மகாசபையும் சரி, அவருடைய நிறுவன தலைவராக நானும் தயாராக இருக்கின்றோம். இறுதியாக கேள்வி என்னன்னா, அகமுடையர் மகாசபை 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவாக தன் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் அப்படின்னு நீங்க இந்த நேர்காணல் வழியாகவே அறிவிக்கலாமா? அதாவது திமுக தலைமையிலையும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி
அதிமுக தலைமையிலையும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் நாங்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு கேட்கக்கூடிய சில கோரிக்கைகள் இருக்கு. இந்த கோரிக்கையை யார் செவிமடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுடைய ஊடகத்திலே விரைவில் இது சார்ந்து அறிவிக்கணும். இல்லை நாங்களே நிற்கிறோமா, 38 மாவட்டங்களில் 36 மாவட்டங்களையும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் போட்டு ஒரு ஒரு அருமையாக ஒரு பொறுப்படை தலைவர்கள் மாதிரி என்னோட அமைப்பில் நிர்வாகிகள் இருக்காங்க. சொன்னால் செய்யறதுக்கு தயாராகவும் ஆட்கள் இருக்காங்க. அதனால் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பண்ணிவிட்டு இது பற்றி சொல்கிறேன். நான் கலந்து ஆலோசனை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வரட்டேன். நான் அதை கண்டிப்பாக சொல்லணும். அகமுடைய சமுதாயத்துக்கு யார் என்ன செஞ்சாலுமே, நீங்கள் கேட்டிங்கல்ல, அகமுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்களா திமுக அரசாங்கம்? திமுக அரசாங்கம் மட்டும் இல்லை, அதிமுக அரசாங்கம் அதை பண்ணியிருக்கு. இதை இந்த சமுதாயம் வந்து சாதி சார்ந்து அதை ஒதுக்கிடுச்சு. காரணம், திருமங்கலத்தில் அதனுடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆர்வி உதயகுமார் அவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியருக்கு அந்த பகுதியில் தனக்கு ஓட்டு போட்ட அகமுடைய சமுதாய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள அதே மாதிரி சிலை, அதில் என்னென்ன தவறெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணி சொந்தமாக, எப்படி பார்த்தாலும் அந்த இடமும் சரி அந்த இதுவும் சரி 1 கோடி 2 கோடிக்கு வரும். சொந்தமாக அவர் மருதுபாண்டியருக்குன்னு சிலை வச்சார். இந்த அகமுடைய சமுதாயம் எத்தனை பேர் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிங்க? ஏன் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கல? அப்போ நம்ம மேலேயும் சில தவறுகள் இருக்குல்ல. அவர் அந்த பகுதியில் உள்ள மக்கள், அகமுடைய சமுதாய மக்களுக்காக அவர் பண்ணார். அவர் நினைச்சிருந்தாரு என்ன செய்யலாம், கூட ஒரு முத்தாலிங்க சிலையும் வச்சிருக்கலாம். யாராவது சொல்ல போறாங்களா? அவரோட சொந்த இடம். ஆனால் அவர் முழுக்க முழுக்க அகமுடைய சமுதாய மக்கள் வேணும், அவங்க நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறனால அவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல மருதுபாண்டியருக்கு பிரம்மாண்டமாக செலவு வச்சார். அதுக்கெல்லாம் நம்ம 40,000 பேர் அவரே செலவழித்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்தார். திறப்பு விழாவுக்கு நானும் போயிருந்தேன். நல்லா பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த அகமுடைய சமுதாயத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நன்றி கடன் அப்படி காட்டுறதுல அகமுடியன் வந்து ரொம்ப 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 ஒரு பல்லவி மிகுந்தவர். அவருக்கு இந்த அகமுடைய சமுதாயம் அங்கே சில மருதுபாண்டியர் செலவு வச்சதுக்கு நன்றி கடன் பட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும்ட்டு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க மருதுபுகழ், வளர்க அகமுடைய சமுதாய ஒற்றுமை. மிக்க நன்றி.